Hey guys, welcome back to the channel. Big Boss Season 9 தமிழ்ல ஆல்ரெடி நிறைய அப்டேட் வந்து பார்த்திருந்தோம். பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். அந்த வகையில் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான். எனக்கு புரியல. ஸோ அதை எனக்கு கேள்விப்பட்டோன்னே என்னடா ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வர போறாங்களா? பிக் பாஸ் அல்டிமேட்ல தான் ஓல்டு கண்டஸ்டன்ட் எடுத்து போட்டு அதை ஒரு ஷோவா நடத்துவாங்க. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஓல்டு கண்டஸ்டன்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மொத்த பேர் உள்ள விட போறதில்ல, ஒரு 4 பேரை மட்டும் இந்த சீசனுக்குள்ள உள்ள விட போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஆனா அந்த 4 பேரும் சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கரமான ஆட்கள். அதாவது இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்தா அந்த சீசன்ல இருக்க எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்களை தூக்கி இந்த சீசனுக்குள்ள உள்ள விட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டவொடனே டேய் அவங்களாம் வந்தால் இந்த சீசன் கண்டஸ்டன்ட்லாம் பாவண்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு 4 பேர் வரப்போறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமர் வந்து இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நல்லா இருக்கும். அதாவது கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும்ப்பா, இவங்களாம் உள்ள வந்தால் பயங்கரமா இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் என்ன இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு யூடியூப் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுவாப்ல. ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. முதல்ல இந்த 4 கண்டஸ்டன்ட் உள்ள வராங்களே, ஸோ இந்த 4 பேருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆட்கள் தான். சோ அந்த 4 பேர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 இருக்குல அதுல இருந்து வராங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 3 இருக்குல அதுல கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ட். ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 போன சீசன் முடிஞ்சதுல, சோ அதுல இருந்து ஒரு நபரும் வராரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ எனக்கு இதுல 4 பேர்ல பாத்தீங்கன்னா இந்த போன சீசன்ல வந்தார் பாத்தீங்களா, அவர் ஏன் உடனே இந்த சீசனுக்கு வராருன்னு தெரியல. இன்கேஸ் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த மனுஷனுக்கு ஒருவேளை வேற ஏதாவது வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலையா, இல்ல எதுக்கு இந்த விபரீத முடிவுன்னு தெரியல. எனிவேஸ் அவர் பேரும் அடிபடுது. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த பிக் பாஸ் சீசன் 7 இருக்குல்ல அதுல இருந்து வருவோம். ஏன்னா சீசன் 7ல இருந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வரதா அந்த ரூமரான அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. சோ அதுல ஒருத்தர் பயங்கரமான ஆள். இவங்க உள்ள வந்தா எனக்கு தெரிஞ்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றது கேரண்டி. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியாப்பட்ட ஆள். யாருன்னு பாத்தீங்கன்னா மாயா. சோ மாயா உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மாயா மட்டும் உள்ள வந்தாங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் இருக்குடா அப்படின்ற மாதிரி மாயா சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் இப்பயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாயா உள்ள வந்தா சம்பவம் இருக்கு, அதுல மாட்டுக்கிறதே இல்லை. ஒன்று பாசிட்டிவாக விளையாடுவாங்க, இல்லை நெகட்டிவாக விளையாடுவாங்க. ஸோ எப்படியோ ஆனால் விளையாடாமல் இருக்க மாட்டாங்க, அது மட்டும் நான் கேரண்டி எனக்கே தெரியும். ஏன்னா அவங்க பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா மாயா வந்து ஒரு மாதிரி கேம் விளையாடுறது சரியில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடாக ஒரு மாதிரி அவங்க குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, புள்ளி கேங் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே நிறைய ஒப்பீனியன் நம்ம எல்லாருமே வச்சோம். அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், மாயா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைல்ல, வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நான் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க இல்ல. அவங்க உள்ள வந்ததுக்கு நான் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி தான் விளையாடுனாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த கேம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேணாம். ஆனா அவங்க கேம் விளையாடுனாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒத்துப்பாங்க, ஆமாப்பா மாயா வந்து கேம் விளையாடுனாங்க அப்படின்றத ஒத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் மாயா இந்த சீசன் உள்ள வந்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல மாட்டுக்கிறது இல்லை. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து இன்னொரு ஆள் யார் வரப்போறது அப்படின்ற மாதிரி ரூமர் வந்திருக்குன்னா விசித்ரா. ஸோ விசித்ரா உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிக் பாஸ் சீசன் 9 இருக்குல்ல இதுல வந்து டாஸ்க்லாம் ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல எப்படி விசித்ரா காம்படிட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா விசித்ரா என்னதான் பயங்கரமா மைண்டை யூஸ் பண்ணி விளையாடினாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் விளையாடி தான் ஆகணும். ஏன்னா இந்த சீசன் அப்படிப்பட்ட சீசனா தான் இருக்க போகுது அப்படின்னும் போது ஸோ இவங்க உள்ள வந்தா அதுல எப்படி டஃப் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க பிக் பாஸ் சீசன் 7ல அவங்க ஒரு ஹிஸ்டரியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கு கிட்டத்தட்ட சீசன் ஃபினாலே வரைக்கும் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஏஜுக்கு அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏஜ் அதிகமான கேங்ல வருவாங்கல்ல, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வாரத்திலே பாத்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அவங்க சும்மா உப்புக்கு சப்பானுக்கு தான் உள்ள எடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வாரத்துல வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஆள் தான் வச்சுதான்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அதை மாத்தி நான் கடைசி வரைக்கும் வருவேன்டா, ஒரு வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கண்டஸ்டன்டா நான் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விசித்ரா உள்ள வந்தா கண்டென்ட் அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்றதுல மாட்டுக்கிறது இல்லை. பட் ஆனால் பழகுன கண்டென்ட்டா இருக்கும், கொஞ்சம் பழைய கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் விசித்ரா வராங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆள். அதாவது இவங்களை பார்த்தா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சில கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹோஸ்ட் போயிடுவாங்க, அதே மாதிரி கண்டஸ்டன்ட் போயிடுவாங்க, அதெல்லாம் கூட வச்சுப்போம். ஆனா இவங்களை பார்த்தா பிக் பாஸே போயிடுவாரு. ஐயோ நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வனிதாக்கா. சோ வனிதாக்கா உள்ள வந்தா நான் சொல்றது நிறைய பேர் கனெக்ட் ஆகும். கண்டிப்பா அவங்க உள்ள வந்தா பிக் பாஸே போயிடுவாரு. ஏன்னா யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன்டா. நெகட்டிவிட்டியா, எனக்கு நெகட்டிவிட்டிலாம் பழகுன ஒண்ணு, நெகட்டிவிட்டிலே பிறந்து வளர்ந்தவடா நான் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கெத்தா பேசிட்டு வருவாங்க. சோ அப்படியாப்பட்ட வனிதாக்கா இந்த சீசன் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் வனிதாக்கா உள்ள வந்தா யாரு ஹாப்பியா
இருப்பாங்களோ இல்லையோ நான் ஹாப்பியாக இருப்பேங்க. ஏன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஷோ அப்படியே சும்மா பத்திக்கிட்டு எரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 3 அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் ஆட்டு போனவங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் சீசன் 9ல் வந்திருக்காங்கன்னா என்ன ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்றது மட்டும் பாருங்க. எனிவேஸ் வனிதாக்கா உள்ள வரேன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் லிஸ்ட்லேயே எனக்கு பயங்கர ஃபேவரட் அப்படின்னா வனிதாக்கா தாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மாயா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது சும்மா இருக்க மாட்டாங்க. வந்ததுக்கு நான் கேம் விளாட்றேன், கொஞ்சம் கொளுத்தி போடுறேன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு உருவாக்குனதே அவங்க தான். வந்ததுக்கு இப்போ வர்றா கொளுத்தி போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களே, அதில் அதிகமான முறை வந்துட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வனிதாக்கா தான். ஏன்னா கண்டஸ்டண்ட்டாகவே 2 முறை வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்துட்டு போனாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீடுன்றது சொந்தக்காரங்க வீடு மாதிரி. நான் வருவேன் போவேன், அதெல்லாம் எவனும் கேட்க முடியாது. என் இஷ்டத்துக்கு வருவேன், என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் டிவியே பார்த்தீங்கன்னா பகச்சிப்பாங்க சில சமயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நெருங்கி வந்துருவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆள் வனிதாக்கா இந்த சீசன் உள்ள வர போகிற மாதிரி சொல்கிறாங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வரட்டும் பார்க்கலாம் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இவங்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆள். இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல இவரோட கேம் பிளேவை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. விஜய் சேதுபதிக்கு இவருக்கும் ஒரு வார்த்தை போரே வந்தது. நடுவுலலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இவரை டார்கெட் பண்றாரு, அவர் அவமானப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அது யாருன்னு இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும், ராணவ். ஸோ ராணவ் உள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ராணவ் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். போன சீசன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாடுனாரு. என்ன தெரியுமா, எல்லாமே தெரியும் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று போடுவார். அதுதான் அவரோட கேம் பிளே. அது வந்து ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன சொன்னாங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்பா இவனை எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கப்பா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பிராங்க்ல எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஃபயர் விட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது இவனுக்கு எல்லாம் தெரியுது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் ஆனால் என்ன இருந்தாலும் ராணுவோட பர்சனல் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக நல்ல கேரக்டர் மாதிரி தாங்க இருக்கு. நல்ல பையன் தாங்க அவன். ஏன்னா வெளியில் இந்த சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சின்ன பையன் மைண்ட் செட்டில் தான் அவருக்கு இருக்காரு. ஆனால் என்னன்னா கேம் பிளேல ஒரு மெத்தட் சூஸ் பண்ணார்ல, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி. அது சிம்பத்தி ஆடுறதா ஒரு ஸ்ட்ராட்டஜினார்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிச்சு. ஏன்னா சிம்பத்தி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பசங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பொண்ணுங்களுக்குனா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், பசங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதில் ராணுவ ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனார். அதனால் அவருக்கு நிறைய ஃபேன் பேஸும் வந்தது, மாட்டுக்கிறதே இல்லை. உண்மையிலேயே ராணுவுக்கு இப்பயும் நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க. ராணுவ நல்லவன்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணியிருந்தாப்புல, யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெனுவினா ஒத்துக்கிட்டதே இல்லை. ஆனால் ராணுவ இருக்காப்புல அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா நான் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வாயில அவரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒத்துக்கினாரு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓட்ட வாய்தான்னு வச்சுக்கோங்களேன். வந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஆனா இப்போ வனிதாக்கெல்லாம் உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டலாம் ராணுவலாம் மாட்டினார்னா அப்படியே நசிக்கு புழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேர் தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. முதல்ல இந்த 4 பேர் இவங்க வந்து பயங்கரமான ஆளு, கொஞ்சம் எப்படி சொல்றது கேமை பயங்கரமா ஆடுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 4 பேர் உள்ள வந்தா எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இப்போ புதுசாக வராங்களா கண்டஸ்டன்ட், அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வெளியே போனவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கப்பட்ட வீடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்கும். இப்போ புதுசாக வர கண்டஸ்டன்ட்டுக்கு அது அன்ஃபேராக தான் இருக்கும். ஆனால் விஜய் டிவிக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து கொட்டும், விஜய் டிவிக்கு டிஆர்பி எகிரும் அப்படின்னும் போது அவங்க மற்ற எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் உள்ள கண்டஸ்டன்ட் வந்து பாதிக்கப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் உள்ள விடுறது வந்து தப்பு இல்லை, வரட்டும் கண்டென்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அவங்க உள்ள வரது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமரா வர நியூஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இவங்க 4 பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் உள்ள வர போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு வந்தா கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த 4 பேர்ல இவங்க தான் வரணும், வேற யாரையும் எடுக்கிறத விட இவங்களை எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த ஒரு நபர் யார், உங்க மனசுல இருக்க அந்த ஒரு நபர் யாருன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ரூமர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் சீசன் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படின்றது இந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி எப்படி தாக்குப்பிடிப்பாருன்னு தெரியல. விஜய் சேதுபதி யாருக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்காரோ இல்லையோ, இன்கேஸ் இந்த ரூமர் உண்மையா இருக்கும் பட்சத்தில் மாயா உள்ள வருவாங்களே, மாயா கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மாயான்ற ஒரு கண்டஸ்டன்டால யாருக்கு பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ கமல் சார் பாதிக்கப்பட்டாரு. ஏன்னா அவர் வந்து மாயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு கமல் சாரை போட்டு துவச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சு கமல் சாரா மட்டும் தான் இருப்பாரு. ஸோ கமல் சார் இடத்துல இப்போ இருக்கிறது யாரு, விஜய் சேதுபதி. அவர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விஜய் சேதுபதி அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.